friends, welcome to RSK channel. இன்னைக்கு வந்துட்டு fish fry எப்படி செய்யலாம்ன்றதை பாப்போம் வாங்க. ரொம்ப கம்மியான ingredients யூஸ் பண்ணி செய்ய போறோம். நான் இங்க 1 kg மீன் எடுத்துர்க்கேன். இது வந்துட்டு ரோகுனிட்டு இந்த மீன் வெரைட்டி. சோ இது வந்துட்டு தலை வால் பகுதி வந்துட்டு குழம்பு செய்ய எடுத்து வச்சிட்டு மீதி வந்துட்டு fry செய்ய போறோம். இதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் பாப்போம். நான் ஒரு பிளேட்ல மீனுங்க ஃப்ரை பண்றதுக்கு எது எடுத்துக்கறனோ அது மட்டும் வெச்சிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ண போறேன். வெறும் மிளகாய் தூள். உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள் கொஞ்சம். பெருசா இருக்கிற லெமனா இருந்தாக்க ஒரு லெமன் எடுத்துக்கங்க. சின்னதா இருந்துச்சுன்னா 2 லெமன் எடுத்துக்கங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்றேன் இப்ப. இத வந்துட்டு நல்லா mix பண்ணிக்கங்க. 2 லெமன் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சுனாக்க கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி கலந்து வெச்சுக்கங்க. இப்போ இந்த மீன் பீஸை வந்துட்டு அதுல பெரட்டி வேற தட்டுல வெச்சிடுங்க. நல்லா உள்ளெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வெச்சிருங்க ஒரு பிளேட்ல. இந்த மாதிரி பெரட்டி வெச்சிருங்க ஒரு பிளேட்ல. இது வந்துட்டு மினிமம் 10 minutes ஊறினா போதும். நீங்க மசாலாலாம் அரைச்சு ஊத்தி ஃப்ரை பண்றதை விட இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இன்னும் வந்துட்டு நீங்க மசாலாலாம் அரைச்சு ஊத்துனீங்களான்னா அந்த மசாலா மேல மட்டும் தான் இருக்கும், உள்ள ஒட்டாது. பட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. மீன் ஃப்ரை அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். மீன்ல உள்ளெல்லாம் உப்பு மிளகாத்தூள் உப்பு காரம் எல்லாம் ஒட்டி இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. அப்புறமா எனக்கு நீங்க கமெண்ட்ல போடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். உப்பு மிளகாத்தூள் நல்லா ஊறிடும் மீன்ல. அப்புறமா ஃப்ரை பண்ண வேண்டியதுதாங்க. ஸோ இப்போ வந்துட்டு 10 minutes வந்துட்டு ஊற வைக்க போறேன் நான். 10 நிமிஷம் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன். இப்போ வந்துட்டு தவா ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ண போறோம். தவா நல்லா காஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு மீன் காட் ஆகாது. ஸோ கவர் பண்ணி குக் பண்ணுங்க. ஒரு 3 minutes குக் ஆயிடுச்சு ஒன் சைடுல. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கணும். மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீன் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட சஜஷன்ஸ் ஃபீட்பேக் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.